நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் எப்படியாவது வெண்பாவை கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் போயிடுறாங்க. போறதோட மட்டும் இல்லாமல் ஒரு பெத்த தாய்க்கு தான் பிள்ளை இல்லைன்றது எந்த ஒரு அளவுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தோட எப்படியாவது வெண்பாவை கண்டுபிடிச்சலான்னு போறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த ரவுடிங்கெல்லாம் ஒரு பக்கம் வெண்பாவை பார்த்துட்டாங்க. வெண்பாவை பார்த்து அழகா அங்கேருந்து கருத்தின் வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு அழகா அந்த ரவுடிங்கெல்லாம் பிளான் பண்ற நேரத்தில் கரெக்டாக நம்ம மல்லி அந்த இடத்துக்கு தூந்து நம்ம வெண்பாவை காப்பாற்றிடுறாங்க. அப்படி காப்பாற்றுற சமயத்தில் அந்த ரவுடிங்கெல்லாம் பார்த்துறாங்க. ஒரு பக்கம் ஏய் நில்லுன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஒரு பக்கம் துரத்துன்னு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. நிற்காம ஓடு 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 வராம பாரு ரவுடிக்கு ஓடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மல்லி ஒரு தவளை நின்றா அவ்வளோதான் மல்லியோட கதை கந்தல். அதனால மல்லி இப்போ என்ன பண்ண போறாங்க, மல்லியோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும், மல்லி எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்ற பல சந்தேகங்கள் இந்த இடத்துல ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்க நம்ம தீபக் ஒரு பக்கம் மல்லி எங்க போனாங்க என்ன பண்ணாங்க, ஏன்னா ஆல்ரெடி மல்லி இன்ஃபார்மெண்ட் தான் இந்த இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துல பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்துனே இருக்காங்க. அந்த ரவுடிங்க எல்லாம் யாரோ துரத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஒரு பக்கம் அதிவேகத்தோட வந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அந்த ரவுடியை மல்லியை துரத்த தெரியுது. அவங்களுக்கு முன்னாடி போய் கார்ல ஒரு பக்கம் ஒரு ஈட்டனை போட்டு நிறுத்தி மல்லியும் ஒரு பக்கம் வெண்பாவை சேஃப்டியா காப்பாத்துறாங்க. அந்த ரவுடிங்க ஒரு பக்கம் என்ன உடனே போலீஸ் பின்னாடி போற வந்து அவனை அப்படியே சும்மா பொட்ட காலத்து மேலே நாள் வச்சு ஒரு பக்கம் வருவியடா இந்த பக்கம் நீ வருவியடா அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறா. அதை பார்க்கும்போது அடடா மனசே இப்போதான்டா நிறைவா இருக்கு. இந்த மாதிரி ஒரு காலம், இந்த மாதிரி ஒரு நேரம் எப்போ வரும்னு சொல்லிட்டு நான் ஏங்கிட்டு இருந்தேன். அது வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் சந்தோஷமா இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜெயில தத்தளிச்சுன்னு இருக்காரு. அவருக்கு நியூஸ் போயிட்டு இந்த மாதிரி வெண்பா காப்பாத்திட்டாங்க, வெண்பா சேஃப்டியா தான் இருக்கா, வெண்பாவுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பெருமூச்சே ஒரு சரி ஓகே வெண்பா வந்துட்டா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லை, எல்லா கிளாரிபிகேஷன் நம்மளுக்கு ஓகே, இதுக்கு மேல அந்த கேஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது, இதை யாரு நம்மளை மாட்டி விட்டாங்க, யார் சிக்க வச்சாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம முன்கூட்டியே ஒரு பக்கம் சூதானமா இருந்திருக்கணும். ஆனா கொஞ்சம் காலம் தவறி போயிடுச்சு, அதை பத்தி ஃபீல் பண்ணக்கூடாது. இனிமே இதெல்லாம் இருந்து எப்படி தப்பிக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்ற விஷயத்தை யோசிச்சு சிந்திச்சு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சோம்னா ஒருத்த நிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசனை எல்லாமே ஒரு பக்கம் பெரிய லெவல்ல யோசிச்சுன்னு இருக்காரு. ஏன்னா இது எல்லாமே அந்த ராஜேஸ்வரி தான் பண்ணியிருப்பா. ராஜேஸ்வரியோட எண்ணம் ஃபுல்லாவே நம்மள ஒரு பக்கம் அழிக்கணும், எப்படியாவது அழிச்சு ஒழிக்கணும், அந்த எண்ணம் மட்டும்தான் ராஜேஸ்வரிக்குள்ள இருக்க. ராஜேஸ்வரிக்கு இந்த சொத்தெல்லாம் ஆட்டியா பண்ணணும். அதே சமயத்துல நம்ம கதிரேசனா மறுபக்கம் அந்த ராஜேஸ்வரி ரெண்டு பேரும் சேர்ந்து என் பேத்தி அந்த வீட்டுல இல்ல, என் மாப்பிள்ளை இந்த வீட்டுல, உனக்கு என்னடி வேடா, போடி வெளியே வீட்டை விட்டு போடி வெளியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. எனக்கு என்னமோ இது சந்தேகமா இருக்கேன். விஜய் கைது செஞ்சதும் மறுபக்கம் இந்த கதிரேசன் இதுக்குள்ள வர்றது, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா கதிரேசனும் ராஜேஸ்வரி பிளான் பண்ணி தான் காய நிறுத்திருக்காங்க. வெண்பாவை எப்படியான இவங்க பக்கம் இழுத்துன்னு சொல்லிட்டு வெண்பாவை நம்ம தேடி அலையணுமேன்னு சொல்லிட்டு வெண்பாவை தேடி அழிஞ்சுன்னு இருக்காங்க. வெண்பா கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடை கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, திக் நிமிடங்களா தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இந்த திக் நிமிடங்களுக்கு விடையே வேற எதனா நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரங்கட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குதுங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கியூட்டா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க, இதோ பாருங்கம்மா, இதுக்கு மேலே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் பேச்சை நான் கண்டிப்பாக கேட்பேன், அப்பா கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டாடாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாமல் நீங்கள் வரக்கூடாது, போயிட்டு உங்களோட வக்கீலோட வாங்க, ஏன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு இல்லை 424 வேலை செஞ்சிருக்காரு, இவர்கிட்ட இருந்து நீங்கள் எதனா ஒன்று இது பண்ணி இவர் எங்கேனா பணத்தை பதுக்கி வச்சுக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை எடுத்துட்டா எல்லாருக்கும் சிக்கலாயிரும். அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பேசுறதாலும் உங்களை வக்கீல கூட்டு வந்து எங்களுக்கு நேராக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு சொல்லிடுறாங்க. இதனால என்ன பண்றது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம மல்லி ஒரு பக்கம் வக்கீல வேற பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி இருக்கும்போது அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக் வராரு ஒரு பக்கம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மல்லி, எந்த சூழ்நிலையில எந்த நிலைமையிலும் உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட்டுருக்கா. கைவிட மாட்டேன்னா என்ன அர்த்தம் தம்பி, அப்ப எனக்கு என்ன பதில் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக் யார, நான் இருக்க மல்லி, நீ எதுக்கும் கவலைப்படாத, இத்தனை நாள் உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், உன் மனசை நோகரிச்சுட்டு இருந்தேன், இதுக்கு மேல அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன், என் வாழ்க்கையில் ஒரு புரிதலை என் பொண்ணும் என் புருஷனும் எனக்கு கொடுத்துட்டாங்க, இனிமேல் என் பொண்ணும் என் புருஷன் நான் ஒன்றா தான் இருக்க போகிறேன், இதுக்கு மேலே உங்களுக்கு கவலையே வரப்போகிறதில்ல, உன்னோட வாழ்க்கையை எப்படி சேஃப்டி பண்ண என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு நான் பண்ண போகிறேன், நீ இதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. ஒரு பக்கம் பரபரப்பாகவும் இருக்குது, அதே சமயத்தில் பதட்டமாகவும் இருக்குது. இப்போ என்னடா பண்ணுறது, என்னடா முடிவில் இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இப்படியும் பண்ண மாட்டீங்க அப்படியும் பண்ண மாட்டீங்க, அப்படி எப்படி பண்ணு போயிருவீங்க போலயே அப்படின்றது மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது கும்பலா சேர்ந்து ஒரு பக்கம் கும்மி அடி தம்பி கும்மி அடி குனிஞ்சு கும்மி அடி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கும்மி அடிச்சுன்னு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல, எல்லாமே அந்த கடவுள் கையில தான் இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. நம்ம விஜய் வெளியே வருவாளா வரமாறா, அந்த போர்ஜரி கேஸ்ல அவளை மாட்டின்னு சிக்கி தவிக்க போறாரா, அவர் வாழ்க்கை என்ன கெதி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே, கடவுளே உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கோம். என்னங்க பண்றது, கடவுளுக்கு மனசாட்சி காணுமே அப்படின்னு நினைக்கிற போது ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. அதே சமயத்துல நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து அந்த
லேடி இருக்காங்களா எல்லா குழந்தைங்களும் கிட்னாப் பண்ணால அந்த லேடிக்கு தக்க தண்டனை வாங்கி தரணும், அவளை ஜெயிலில் போட்டு புளின்னு புளியணும், அவளுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு இருக்காங்க. வெறி கொண்ட வேங்கையை இனிமேல் யாரால தடுத்து நிறுத்த முடியாதடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த வெறி கொண்ட வேங்க அடுத்து என்ன பண்ண போகுது ஏது பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே. ஐயோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் போயின்னு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்களா. அங்கே போயிட்டு அந்த லேடியை வந்து அடி நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே கேஸ் வந்து கிட்னாப் கேஸ். உடனே பார்க்கணுமே அவங்க வந்து நான் இதை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ பண்ணலன்னாலும் சரி நீ பண்ணனாலும் சரி இதுக்கெல்லாம் நீ தான் காரணன்றது எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. இதுக்கு மேலே உன்னை விட முடியாது, விடாது கருப்பு, இனிமேல் உன்னை தொடாது பருப்பு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. என்னடா பண்ணுறது, இதுக்கு வேறு வழியே இல்லையா, இப்படியே போயின்னு இருந்தால் லாஸ்ட் நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு என்ன சத்தம் இந்த நேரம் ஒளியின் நோசிங் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உடனே வந்துடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.